சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு ஒரு நல்ல வைபோட வீட்டுக்கு வந்தோம். பாப்பு இங்கே வந்ததுலேருந்தே பர்கர் வாங்கி கொடுமான்னு கேட்டுட்டு இருந்தா. தாய்லாண்டில் தான் நீ வெளியில் நிறைய வாங்கி சாப்பிடுவ, இங்கே வந்துட்டு உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனாலும் நமக்கே கேட்டுகிட்டே இருந்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அந்த பர்கரை சாப்பிட்டுட்டு இது பர்கரே இல்லை அப்படின்னு சொல்லி நீ என்னை ஏமாத்துற, வேறு பர்கர் வாங்கி கொடுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. நான் வரும்போதுமே சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன், நீ நினைக்கிற மாதிரி பர்கர்லாம் இங்கே கிடைக்காது பாப்புன்னு சொல்லிட்டு. ஆனாலும் கேட்கல. அந்த பர்கரை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாப்பு கொடுக்குற எக்ஸ்பிரஷனை பார்த்து எங்களுக்கு சிரிப்பு தான் வந்தது. ஒரு வழியாக பாதி பர்கரையாவது சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். சின்ன வயசுலலாம் தாய்லாண்டில் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோன்னா என்ன சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுனே தெரியாது. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு அந்தளவு வெளியில் சாப்பாடு கிடைக்காது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்கரை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாலே வேலை முடிஞ்சுது. அந்த டேஸ்ட் வந்து பிடிச்சி போய் எங்கே போனாலும் இப்போ பாப்பு கேட்குறது பர்கராக தான் இருக்கும். ஆனால் இதோட பாப்பு வந்துட்டு இந்த பர்கர் ஆசையே மறந்துடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட பர்கருக்கு வேலை கொடுக்கணும்னு 2 பேரும் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.